ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா செம்ம டேஸ்ட்டாக நல்லா கமகமன்னு வாசனையோட ஒரு மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீன் வறுவலுக்கு சூப்பராக நான் கொடுவா மீன் எடுத்து வச்சுருக்கேன். கொடுவா மீன் 1 கிலோ அளவுக்கு எடுத்து ஆஞ்சிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 10 போல் சின்ன சின்ன காஞ்ச மிளகா வேண்டனால ஒரு 10 போல் காஞ்ச மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு முழு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம். அதோடு கூட மஞ்சள் தூள், சால்ட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி மீனில் தடவி ஊற வச்சு வறுத்தோம்னா நல்லா கமகமன்னு வீடே கமகமன்னு வாசனை வரும். மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 ஸ்பூன்னா பெரிய ஸ்பூனில் அது குட்டி சின்ன ஸ்பூனுனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றுனோம்னா மீனில் மசாலா ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக அரைச்சிட்டோம் பாருங்கள். நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அப்போ தான் மீனில் இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்கும். திரியாக மசியாமல் இருந்தால் சாப்பிடும்போது அந்த சோம்புலாம் வாயில் தட்டு போடும். நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்ச மசாலாவை ஒரு தட்டில் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு நம்ம கழுவிட்டு வச்ச சுத்தம் பண்ணி வச்ச மீனில் கத்தியால் இந்த மாதிரி கீறிக்கலாம், கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ள மீனில் உள்ளே ஊறி உப்பு காரம்லாம் நல்லா உரைச்சி இருக்கும், ஊறி இருக்கும். கத்தியில் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல நம்ம பீஸ் போட்டால் போதும், கோடு போட்டால் போதும். நல்லா அந்த இடுக்கில் மசாலா வச்சு நல்லா தடவி விட்டுடணும். மசாலா போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா, முடிஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். 1 மணி நேரம் கூட ஊறினாலும் தப்பு இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சிட்டோம்னா அந்த மசாலாலாம் ஊறி உப்பு காரம்லாம் நல்லா மீனில் இறங்கி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா மீன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த இடுக்கில் மசாலாலாம் உள்ளே போகிற மாதிரி விரலால் நல்லா குத்தி குத்தி உள்ளே தள்ளணும். மசாலாலாம் தள்ளணும்னா நல்லா அந்த உப்பு காரம்லாம் உள்ளே போய் இறங்கிடும். மசாலா வாசனையெல்லாம் மீனில் போய் நல்லா ஊறி இருக்கும். மேலேயும் நல்லா ஒரே ஈவனாக அந்த மசாலாவை தடவி விட்டோம்னா சூப்பராக ஊறிடும். சூப்பராக மசாலா இது இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மீன் வறுவல் கீரை சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். அந்த மீன் வறுவல் கமகமன்னு வாசனையோடு இருக்கும். எல்லாம் அந்த இடுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தி விரலால் குத்தி குத்தி விட்டு மசாலா உள்ளே போகிற மாதிரி குத்தி விடணும். மீன் மேலே நல்லா மசாலா தடவிட்டு நல்லா நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன். 1 மணி நேரம் ஊறினாலும் தப்பு இல்லை. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. மீன் வீணாகவும் போகாது. நல்லா அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நல்லா அந்த ஜில்லு பிள்ளை மசாலாலாம் அந்த மீனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரமாக உரைச்சி சூப்பராக இருக்கும் மீன். இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலா தடவிடலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் வச்சுருந்தா கூட இந்த மிளகா நம்ம இதில் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிளகாவை எடுத்துட்டு தனி மிளகாத்தூள் இருந்தால் கூட அதுவும் போட்டு அது நம்ம மிளகாவுக்கு பதில் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் போடுறத விட இந்த மாதிரி மிளகா போட்டு அரைச்சி போடுறது அது ஒரு வாசனை தனியாக செம்ம சூப்பர் வாசனை வரும். அது நான் ஒரு சில நேரத்தில் தனி மிளகாத்தூளும் போட்டு வைப்பேன். ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி மிளகாவே போட்டு அரைச்சி வச்சோம்னா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா தான் மீன் வறுவலுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே மீன் வறுத்தோம்னா இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சி தான் செய்வேன்.
அதே மாதிரி எல்லா மீனுக்கும் போட்டுக்கலாம். மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் மசாலா போட்டுட்டோம் பாருங்கள். சூப்பராக அந்த இடுக்கெல்லாம் மசாலா நல்லா உள்ளே போகிற மாதிரி, மீனில் உள்ளே போகிற மாதிரி எல்லாத்தையும் தடவிட்டேன். அப்படியே மேலே வந்து ஒரு பிளேட்டு போட்டு மூடாமல் அப்படியே வச்சிடணும் ஃப்ரிட்ஜில். பிளேட்டு போட்டு மூடணும்னா அந்த பிளேட்டில் வேர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால பிளேட்டில் வேர்க்கும், மேலே இருக்க பிளேட்டில். அதனால் அப்படியே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் சூப்பராக வறுத்துக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு, அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு, பேன் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மீன் அது மேலே எடுத்து வச்சு வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன். கமன்னு அந்த கருவேப்பிலை வாசனையோட மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் சாப்பிட்றதுக்கு அந்த மசாலாலாம் எல்லாம் அந்த கருவேப்பிலையோட கூட கலந்ததுனால சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் சாப்பிட்றலாம் நம்ம. மீன்லாம் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மசாலா அடியில் இருக்க அடிபாகத்தில் மசாலா ஒட்டி இருக்குது. அதனால் அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு மேல் பாகத்தில் மீதி இருக்க மசாலாலாம் அந்த தட்டில் ஓரத்தில் இருக்க மசாலாலாம் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சு நல்லா தடவி விட்டோம்னா அந்த கொஞ்சம் கேப்பு இல்லாமல் நல்லா தடவி விட்டோம்னா நல்லா உரைச்சி உப்பு காரம்லாம் உரைச்சி இருக்கும் மீனில். அப்படியே நம்ம மீன் வச்சதும் உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். உடனே திருப்பி போட்டோம்னா மசாலா அடியில் அப்படியே ஒட்டிடும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடணும் வேகட்டும்ன்ட்டு. விட்டதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அடியில் வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். அந்த எண்ணெயெல்லாம் அந்த மீனில் படுற மாதிரி கொஞ்சம் அப்படியே பேனை திருப்பி விட்டோம்னா எண்ணெய் ஊறி இருக்கும். ஒரு 2 கரண்டியாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி போடணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலாலாம் நல்லா அடியில் ஒட்டிட்டு சூப்பராக இருக்குது. அந்த கருவேப்பிலையும் வந்து ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். மீன் மேலே கருவேப்பிலையும் ஒட்டிகிட்ருக்கு. அந்த கருவேப்பிலை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சமாக மசாலா இல்லை ஒயிட்டாக தெரியுதுன்னா கொஞ்சமாக மசாலா வச்சுக்கிறேன் அது மேலே. சூப்பரான மீன் வறுவல் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மீன் திருப்பும்போது அடியில் கொஞ்சம் மசாலா ஒட்டிக்கிச்சு, எண்ணெய் பத்தலை. அப்புறமா நான் கொஞ்சம் மேலே மசாலா தடவி மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சுட்டேன். நம்ம இந்த பேனில் வறுக்கிறத விட தோசைக்கல்லில் வச்சு வறுத்தோம்னா மசாலாலாம் ஒன்றா ஒட்டி சூப்பராக வெந்துடும். சூப்பரான மீன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கமன்னு வாசனையாக சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன் மீன் வறுவல். இது போல் மசாலா அரைச்சி மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடே கமன்னு வாசனை வரும். குழந்தைங்களுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யலாம். நான் இன்றைக்கி கொடுவா மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.